கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிப்போமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து ஒரு கருத்தை உங்களுக்கு போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 77வது வசனத்தை வாசிக்கையில், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்த வேண்டும். இந்த வசனத்திலே யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கின்றோம். தேவன் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தம்முடைய இரக்கத்து நிமித்தமாக கொடுக்கிறார். இதை நீ ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அதற்காகவே நீர் அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். தேவன் தம்முடைய மிகுந்த உருக்கமான இரக்கத்தினாலே ஜனங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மனிதனுடைய வாழ்க்கையின் உயிர் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் மனிதர்களுக்கு இலவசமாக கொடுத்து வருகிறார். ஒவ்வொரு மனிதர்களும் தேவனுடைய தயவினாலும் இரக்கத்தினாலும் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் ஒன்றை குறித்து அறியாவிட்டால், கேள்விப்படாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்ட நாட்களில் அவர் தங்கள் ஊருக்கு அருகில் வந்திருப்பதை கேள்விப்பட்டு அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கிறார் என்று அறிந்த மக்கள் தங்கள் குடும்பத்தில் இருந்த வியாதியஸ்தர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு தங்கள் ஊருக்கு அருகில் வந்திருக்கிறார் கேள்விப்பட்ட மக்கள் அவர் விடுவிக்கிறார் என்று அறிந்த போது வியாதியஸ்தர்களை அழைத்து வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் மக்களுக்கு மன்னிப்பை, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தன்னுடைய இரக்கத்தினாலே கொடுக்கிறார். இதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதை கேள்விப்பட்ட மக்கள் கிறிஸ்துவிடத்தில் வந்து கிறிஸ்து கொடுக்கிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. 130ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. ஆகையால் தான் 25ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 2 இடத்திலே தாவீது தன்னுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கும்படி அவரிடத்தில் மன்றாடி கேட்பதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்று அதிகாரத்தில் இருந்த தாவீது அரசன்
தேவனிடத்தில் கேட்கிறார். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் கர்த்தாவே, forgive all my sin, என் பாவத்தை எல்லாம் மன்னித்தருளும் என்று கர்த்தரிடத்திலே கேட்பதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் நிலவி வரக்கூடிய பாகுபாடுகள், மனிதர்களிடத்தில் காணப்படுகின்ற பாகுபாடுகள் தேவனிடத்தில் இல்லை. தேவன் எல்லோருக்கும் இந்த மீட்பை கொடுக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், சங்கீதம் 86 5ஆம் வசனத்திலும் வாசிக்கையில், ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். ஆங்கிலத்தில் அதை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஓ லார்ட், யூ ஆர் ரெடி டு ஃபர்கிவ், மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்று தமிழிலும், மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மன்னிக்கிறதுக்கு நம் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். Always he is ready to forgive the people who come unto him. தன்னிடத்தில் வரக்கூடிய மக்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாக ஜனங்களுக்கு அறைகூவல் கொடுத்து மக்களை பார்த்து அழைக்கிறார். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தயை உள்ளவராயிருக்கிறார். அவன் மேல் மனதுருகுவார், அவனை மன்னிக்கிறதுக்கு he is plenteous to forgive his sin. தன்னிடத்தில் மனம் திரும்பி வரக்கூடிய மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தாராளமாயிருக்கிறார். அவன் எந்த நிலையில் தேவனிடத்தில் திரும்பி வந்தாலும் அவனை மன்னிக்கிறதுக்கு தயாள பிரபுவாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசித்து பார்க்கையில், ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனுடைய உற்றார் நண்பர்கள் சேர்ந்து அவனுக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த வார்த்தையை இயேசு ஏன் சொன்னார் என்றால், அந்த கூட்டத்திலே சில பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் இருந்தார்கள். அவர்கள் இவரை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கும், இவர் வார்த்தையிலும் இவர் அற்புதங்களை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் செய்வதை குறித்தும் குற்றம் கண்டுபிடிக்கும்படி வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் சிந்தைகளை அறிந்து கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனடியாக அவர்களுக்கு முன்பாக அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே அவர்கள் அவரிடத்தில் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி அவரோடு தர்க்கிக்கையில் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாய் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி
அந்த திமிர்வாதனைக்காரனை பார்த்து அவிதமாய் சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வேதனையோடும் துக்கத்தோடு வந்ததான அநேகரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியாகிய ஸ்திரீ உடைக்கப்பட்ட இருதயத்தோடு மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. அன்பார்களே, இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். மன்னிக்க அதிகாரம் அவருக்கு உண்டு. அவர் தம் இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பணத்தினாலோ மற்றும் எந்த மனிதனுடைய சிபாரிசினாலோ நாம் அடைய முடியாது. பணம் இருந்தால் உலகத்தில் எல்லா பொருளையும் வாங்கிவிடலாம். ஆனால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பணத்தினாலும் மற்ற எந்த நாமத்திலும் நீங்கள் அடைய முடியாது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படி மீட்பை உண்டாக்கியிருக்கிறார். அவர் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஒரு ஈவாக மனிதர்களுக்கு கொடுக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் உலகத்தில் பல காரியத்தை பெற்றிருக்கலாம், பெயர் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? ஜென்ம பாவம், கர்ம பாவம் என்று பல நிலைகளில் பாவங்கள் மனிதர்களிடத்தில் காணப்படுகிறது. தங்கள் பாவத்தை நீக்கும்படி மக்கள் பல காரியங்களை செய்கிறார்கள். நாம் செலுத்துகிற பலியினாலோ, நாம் செய்கிற விரதத்தினாலோ, நாம் செய்கின்ற மற்றும் எந்த செயல்களினாலோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தேவனிடத்தில் தான் மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. மனிதர்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதினாலே உங்கள் பாவ மன்னிப்பு கிடைக்காது. பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. ஆகையால் தான் மனுஷகுமாரனாய் எனக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாளிலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு அஷூரன்ஸ், ஒரு நிச்சயம் உங்களுக்கு இல்லாதிருக்கும் என்றால், இன்றே தாவீதை போல, தாவீது தன் வாழ்க்கையில் பாவம் செய்தபோது 51ஆம் சங்கீதத்தில் தன் பாவத்தை மன்னிக்கவும் தன்னை சுத்திகரிக்கவும் ஆண்டவர் நோக்கி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கடினமான எந்த பிரின்சிபலையும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஒருவன் பாவ மன்னிப்பை இயேசுவின் இரக்கத்தினால் பெற வேண்டும் என்றால் இயேசுவிடத்தில் வந்து தன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்யும் போது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, யாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தன் பாவங்கள் கர்த்தரால் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே there are two classes of people are living. ஒன்று, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவால்
தங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள். இன்னொன்று தேவனால் மன்னிக்கப்படாதவர்கள். இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட ஆண்டவர் வைத்திருக்கிற வழி ரொம்ப எளிதானது. 32ஆம் சங்கீதம் தாவீதினுடைய பாவ அறிக்கையின் சங்கீதத்தில் ஒன்று. அதிலே 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கையில், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சங்கீதத்தை கவனித்து பாருங்கள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். I acknowledged my sin unto you, O Lord, and I confess them unto you. என் பாவத்தை மறைக்காமல் உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறேன். தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதை மன்னிக்கும்படி தேவனிடத்தில் வேண்டுகிறார். அடுத்த வசனத்திலே, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தன் பாவம் மன்னிக்கப்பட தாவீது இதில் என்ன செய்தார்? ஏதாவது பலிகளை செய்தாரா? ஏதாவது ஆசாரிகளை தேடி ஓடினாரா? அல்லது தன்னிடத்தில் இருந்த பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கு கொடுத்து இந்த மன்னிப்பை பெற்றாரா? வேற ஏதாவது நல்ல காரியங்களை செய்தாரா? அதெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் அவைகளை செய்வதனாலே நமக்கு பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பு கிடைக்காது. இங்கே கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று எழுதியிருப்பதை பார்க்கிறோம். தன் பாவத்தை மறைக்காமல், தான் செய்த பாவத்தை மறைக்காமல், அன்பார்களே, மனிதன் தேவனுக்கு முன்பாக பாவத்தை மறைக்கவே முடியாது. மனுஷருக்கு முன்பாக மறைக்கலாம். தங்கள் அதிகாரத்தின் நிமித்தம், தங்கள் இன்ஃப்ளூன்ஸ் நிமித்தம், தாங்கள் செய்த தவறை பிறருக்கு தெரியாமல் ஒளித்து வைக்கலாம். சில காலங்கள் மறைத்து வைக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் எந்த மனிதனும் தன் குற்றத்தை, தன் பாவத்தை மறைத்து வைக்க முடியாது. வேதாகமத்திலே ஆகான் என்ற ஒரு மனிதன் ஒரு பொருளை திருடினான். திருடி யாருக்கும் தெரியாது என்று மறைத்து வைத்தான். அது மகாசபையில் வெளிப்படுத்தப்பட்டது. அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் வாக்கு பண்ணின இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டது. அன்பானுள்ளே, ஆண்டவருக்கு முன்பாக பாவத்தை மறைக்க முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம் எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வாழ்வடைய மாட்டான் என்றால் தேவன் கொடுக்கும் புது வாழ்வை அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்றுதான் அர்த்தம். இந்த மாலை நேரத்திலும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வேதம் அவிதமாய் கூறுகிறது, நம் பாவத்தை மன்னிக்க கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வந்து நம் பாவத்தை அறிக்கை செய்கையில் நம் பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்படும் போது நாம் பாக்கியவான்களாகிறோம் என்றால் அதனால் கிடைக்கக்கூடிய பிளஸிங் என்ன? பாவம் மன்னிக்கப்படுவதனாலே நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? ஒரு 5 கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கையில், பாவம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரித்திருக்கிறது. Sin has separated a man from his God. பாவம் ஒரு மனிதனை
தன் தேவனை விட்டு பிரித்திருக்கிறது. மனிதர்கள் பக்தி உள்ளவர்களா இருக்கலாம், சில நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய சன்மார்க்கர்களா இருக்கலாம், சில மார்க்க வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கலாம், தங்கள் மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாய் அள்ளி கொடுக்கிறவர்களா இருக்கலாம். ஆனாலும் தேவனோடு ஒரு நல்ல உறவு உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு மனிதன் தன் பாவம் மன்னிக்கப்படுகையில் அவன் தேவனோடு உள்ள உறவை பெறுகிறான். பாவம் எல்லா மனிதர்களையும் தேவனை விட்டு பிரித்திருக்கிறது. ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கையில் அவன் தேவனோடு உள்ள ஒரு புதிய உறவை பெறுகிறான். லூக்கா சுவிசேஷத்திலே கெட்ட குமாரன் என்ற சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய துன்மார்க்கம் அவனுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு அவனை கொண்டு போய்விட்டது. அவன் ஒரு நாள் மனம் திரும்பி தேவனுக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், என் தகப்பனிடத்தில் போய் என் பாவத்தை அறிக்கை செய்வேன் என்று உள்ளத்திலே திருந்தி தன் தகப்பனிடத்தில் வந்தபோது அந்த தகப்பன் அவனுக்கு கொடுத்த அற்புதமான செயலை பார்க்கிறோம். இழந்து போன அந்த உறவை தகப்பன் அவனுக்கு கொடுக்கிறான். அவன் வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்பேன் என்று எண்ணி வந்தான். ஆனால் வேலைக்காரனாக அல்ல, அவனை தன் குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவனை மீண்டும் ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அன்பானுள்ளே, ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகையில் அவன் தேவனோடு உள்ள ஒரு புதிய உறவை பெறுகிறான். இன்றைக்கு நிறைய மக்கள் தங்களை உண்டாக்கின தேவனை விட்டு தூரமாயிருக்கிறார்கள். So many people are far away from their creator. தங்களை சிருஷ்டித்த ஆண்டவரை விட்டு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய துன்மார்க்கமான பாவ வாழ்க்கை நிமித்தம் அவர்கள் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறார்கள் என்று வசனம் குறிப்பிடுகிறது. கொலோசியர் 1:21 அவர்கள் துர்க்கிரியினாலே தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள். அன்பாருள்ளே, பாவம் மன்னிக்கப்பட்டவன் தேவனோடு ஒரு புதிய உறவை பெறுகிறான். தேவனை பார்த்து அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய ஒரு நியூ உறவை பெறுகிறான். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். அவருக்குள்ளே தேவனோடு உள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு புதிய உறவு அவனுக்குள் வந்து விடுகிறது. இந்த நாளிலே உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் போது நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவே ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் இஸ் born. உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவே ஒரு உறவு உண்டாகிறது. இரண்டாவதாக, நீங்கள் வேதத்தில் வாசிக்கையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே பாவம் பாரத்தையும் பலவித காயங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 1:4 பாவத்தினால் பாரம் சுமந்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கழுதை தன்னுடைய சுமையை சுமக்கிறது போல மனிதர்கள் தங்களுடைய பாவத்தின் விளைவினால் பலவித அன்னெசரியான பாரங்களையும் வேதனைகளையும் காயங்களையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் இயேசு விதமாய் கூப்பிட்டார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
இந்த வார்த்தை யாரால் சொல்லக்கூடும்? வருத்தம் பாரத்தை சுமந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார், come unto me, I will give you rest and relief. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். மனதிலே பலவிதமான டிப்ரெஷன், பிரஷர், சமாதான கேடு, குழப்பம், தாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பயம், பலவித உள்ளான காயங்கள் மனிதர்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கையில் அவனுடைய மனதிலே இருக்கக்கூடிய எல்லா ஒரினஸ்களும் ஓடி போகும். ஆண்டவர் அக்கிரமத்தை மன்னித்து உன்னுடைய மன நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஆகையால் பிரியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்பட்ட இயேசுவிடத்தில் வேதனையோடு அந்த மகள் வந்தாள். பாவியாகிய ஸ்திரீ, அவள் தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை கழுவினாள். அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்துக்குள் பெரிய வேதனை, துக்கம் இருந்தது. இயேசு பாவத்தை மன்னிக்க சொன்ன வார்த்தை என்ன? மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ, கோ இன் பீஸ். வேதனையோடு வந்தாள், சமாதானத்தோடு சென்றாள். அவளுக்கு அப்படிப்பட்ட உள்ளான காயங்கள், மனபாரங்கள், அழுத்தங்கள், அவளுடைய மனதில் இருந்த எல்லா மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போனது. இயேசு மன்னிக்கையில் அவளுக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாயிற்று. இந்த மாலை நேரத்திலே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கையில் உங்களுக்கு தேவனோடு உள்ள புதிய உறவை நீங்கள் பெறுவீர்கள். இரண்டாவதாக, பாவத்தின் நிமித்தம் மனதில் ஏற்பட்டிருக்கிற பாரங்கள், அழுத்தங்கள், காயங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்று இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு பாவத்தை மன்னிக்கிற இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை இதுவரை எப்படிப்பட்டதாயிருந்தாலும் தன்னிடத்தில் வந்த மக்களை பாவத்தை விசாரிக்கிறவர் அல்ல. உணரும் போது உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார். இந்த நல்ல வாழ்வை பெற்றுக்கொள்ள இன்றே கர்த்தர் உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு ஜீசஸ். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு திறவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீ இரட்சகர், சமாதானத்தின் பிரபு. இந்த வார்த்தை கேட்ட மக்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளவும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்யும். யார் யார் இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய கிருபையையும் உம்முடைய இரட்சிப்பையும் அருளி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வியாதிகளை சுகமாக்க ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்பில் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.